தேவனுடைய மகிமை இந்த இடத்துல இறங்கி வரணும். கர்த்தர் நம்முடைய துயரங்கள், துக்கங்கள், பாரங்கள் இதெல்லாவற்றையும் நீக்கணும். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்லுவீங்க, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்கு நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆவியானவருடைய தொடுதல் எங்க நடுவே இருக்கணும். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும். ஆண்டவரே ஆராதனை நேரத்தில் உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்கணும். உம்முடைய தொடுதலை நாங்கள் உணரணும். ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆவியானவரே எங்க நடுவே இறங்கி வாரும் அப்பா. உம்முடைய சத்தம், மெல்லிய சத்தம், ஸ்தோத்திரம். உம்முடைய கீழ்காற்றை இந்த இடத்துக்கு அனுப்பும். உம்முடைய கீழ்காற்றை அனுப்பும் ஆண்டவரே. கீழ்காற்று அனுப்பப்படும் போது அற்புதம் அங்கே நடக்கும். இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளிலே உம்மை ஆராதிக்கவே நாங்கள் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே எங்களை பலப்படுத்த முடியும். எங்களை பலப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. தேவ பிரசன்னமே எங்களை பலப்படுத்தும். அதனாலதான் தைரியமா உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே. உம்முடைய நாமம் இந்த இடத்துல உயர்த்தப்படட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. சொல்லி ஆண்டவரை உயர்த்துங்க. அவரை உயர்த்துகிற ஸ்தானத்தில் இறங்கி வருகிறார். சொல்லுங்க, இயேசுவே நீ நல்லவராக இருந்ததற்காக நன்றி. இயேசுவே எங்க புகலிடமா இருந்ததற்காக நன்றி. இயேசுவே என்னை பாதுகாத்ததற்காக நன்றி. இயேசுவே என்னை சுகபத்திரமாய் கொண்டு வந்ததற்காக நன்றி. இயேசுவே என் பிரச்சனைகள், போராட்டங்கள் இன்றைக்கு தீரப்போவதற்காக நன்றி. ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே ஒரு அற்புதம் நீர் செய்ய போகிறதற்காக நன்றி. ஓ, எங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவனுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்போம். உம்முடைய ஆளுகைக்குள் எங்களை வைத்துக் கொள்ளும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் நாங்கள் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஒவ்வொரு நாளையும் அற்புதமாய் நாம் கடக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஒரே நோய்களாக பரவிட்டு வருது. எல்லாருக்கும் ஜுரம் வந்துடுது, சரீர பலவீனங்கள் வந்துடுது. போனோம் இந்த வாரம் காலையில் முதல் ஆராதனையில் வந்து ஜெபித்தார்கள் அநேகர். உடம்பு பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள் இதெல்லாம் இருக்கும். ஆனால் நான் நம்புகிறேன் தேவ பிரசன்னத்தில் இதெல்லாம் மாறும். ஹல்லேலூயா. நம்மை புதுமையாக்குவார், நம்மை நிரப்புவார், நம்மை பலப்படுத்துவார், நம்மை போஷிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? உன்னதமானவரின் மறைவுக்குள் நாம் இருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னதமானவரின் மறைவுக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். அவருடைய மறைவுக்குள் இருக்கிறோம். இப்போ 91ஆம் சங்கீதத்தை நாம் சொல்லி பாட போகிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? இயேசு உன்னதமானவராக இருக்கிறார். அதனால என் வாழ்க்கையில் அது நடக்கிறது. எல்லா பொல்லாப்புகள், தீமைகளை விட்டு கர்த்தர் நம்மை விடுவித்து பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாகியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாகியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்து நாட்களில் நமக்கு அனுகூலமான துணை. ஓ ஸ்தோத்திரம். அவர் என் வாழ்க்கையின் அடைக்கலமாக இருக்கிறார், என் கோட்டையா இருக்கிறார்.
அரணாய் இருக்கிறார் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் உயர்த்துவோம். தேவனின் அடைக்கலமே, உன் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே. காரணம் என்ன? அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். ஒரு பொல்லாப்பும் நமக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு இல்லைன்னு இல்லை, வாதை இல்லை என்று அல்ல. கர்த்தர் எனக்கு உன்னதமானவருடைய மறைவினால் இருக்கிறதுனால அது என்னை அணுகுவதில்லை. தேவனும் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு முன்னை சேருமோ, ஒரு வாதையும் முன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதை முன் கூடாரத்தையே அவர் செட்டையின் கீழ் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அவர் செட்டையின் கீழ் நல்ல கைகளை தட்டி உன்னதமானவருடைய மறைவு நமக்கு இருந்ததை நினைத்து ஓ ஸ்தோத்திரம். சிங்கத்தின் மேல் நடந்து வாலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடும். இப்ப நீங்க மாத்திரம் சொல்லுங்க, அவர் செட்டையின் கீழ் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் எல்லாரும் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. அவருடைய மறைவுக்குள்ள இருக்கிறோம். அவருடைய செட்டையின் கீழே நம்மை வைத்து பாதுகாக்கிறார். நம்மை பாதுகாக்க ஒரு நல்ல செட்டை இருக்கிறது.
அவருடைய செட்டையின் கீழ். அதனால தான் நம்ம பாதுகாக்கப்படுகிறோம். 91ஆம் சங்கீதத்தில் சொன்ன எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதனால் என்னை பாதுகாக்கிறார், என்னை சுகபத்திரமாய் வைக்கிறார். இந்த பாட்டை பாடும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என் கல்யாணத்தில் ஆராதனைக்கு இந்த பாட்டை தான் பாடினார். இது ஒரு நல்ல செய்தி. எனக்கு திருமணம் ஆனது உங்களுக்கு துக்கமாக இருக்கா? உங்கள் முகத்தை பார்த்தா அப்படி தான் இருக்கு. நல்ல ஆண்டவரை உயர்த்தணும். அன்னைக்கு கல்யாணம் நாளில் நான் பாடிக்கொண்டே இருக்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வருது. ஒரு நல்ல நாளில் உயர்த்தணும். இன்றைக்கும் அந்த நல்ல நாள் தான். ஏன் சொல்ல வரேன்னா, கர்த்தருடைய நாமத்தை நம்புகிறவர்கள், அவருடைய நாமத்தை முற்றிலும் நம்புகிறவர்கள், அதான் ரொம்ப முக்கியம். அவரை முற்றிலும் நம்பி, எங்கள் திருமணத்தில் நான் என்ன நம்பியோ இல்லை ஏஞ்சல் என்ன நம்பியோ நான் அவங்கள நம்பியோ இல்லை, அவருடைய நாமத்தை நாங்கள் நம்பினதினாலே இன்றைக்கு கர்த்தர் எங்கள் குடும்பத்தை அற்புதமாய் நடத்துகிறார். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையின் குடும்பத்தில் நம்முடைய சுயபலத்தை நம்பியோ நம்முடைய திறமைகளை நம்பியோ இல்லை இல்லை இல்லை, அவருடைய நாமத்தை நான் முற்றிலும் நம்பினதினாலே என்னை விடுவித்து என்னை காக்கிறார், என்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அவர் சிறு துளி கூட, இப்போ அடுத்த பாட்டு அப்படிதான் பாட போறோம். எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம், தீங்கு என்னை அணுகாது, துர்ச்சன பிரவாகம் சொல்லுங்க சூழ்ந்திட்ட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. அதுதான் ரொம்ப முக்கியம். துளியும் என்னை நெருங்காது. கர்த்தர் என்னை அப்படி அவர் போஷிக்கிறார், பாதுகாக்கிறார், நடத்துகிறார். இப்பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் சொல்லி உயர்த்தி அவரை போற்ற போகிறோம். அவர் என் கூடாரமாக இருக்கிறார், அவருடைய மறைவுக்குள் நான் இருக்கிறேன். அந்த உணர்வோடு இந்த பாடலை நாம் எல்லாரும் இணைந்து பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம், தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிளி போல் கிடந்தே என் நிழலில் என் தஞ்சம் கொண்டே. மறுபடியும் எந்த பக்கம் வந்தாலும், எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம், தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே உம் நிழலில் என் தஞ்சம் கொண்டே. உயர்த்துவோம். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே தேவன். சொல்லுங்க, எந்த நிலையிலும் எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். மறுபடியும் சொல்லுவோம், எந்த நிலையிலும் எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எல்லா பாதைகளிலும் இயேசு நம்மோடு கூட வருகிறார், நம்மை நடத்துகிறார். இவ்வளவு மலைகள் உயர்ந்திருந்தாலும் பர்வதங்கள் பெரிதாக இருந்தாலும் இயேசு நம்மை நடத்தினதை நினைத்து ஆண்டவரை நான் எந்த நிலையிலும் ஆராதிப்பேன் என்று அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஏற்றமாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னலையே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்கலாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னலாய் தங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு செல்லாமல், நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு.
கொடுக்காத பேரழகு உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே தேவன். ஓ எஸ், உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் உயர்வானாலும் தாழ்வானாலும் முழு மனதோடு தேவன் எங்களை வைக்கிற எல்லா சூழ்நிலையிலும் உம்மை ஆராதிப்போம். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவே. முழு மனதோடு ஆராதித்திடுவேன். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும், புயல்கள் அடங்கும். ஓ, அவர் எனக்கு துணையாயிருப்பதினாலே எல்லாவற்றையும் நான் கடக்க முடியும். என் தகப்பன் நீர்தான் ஆண்டவரே. ஓ, thank you Lord. உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீ துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. ஊர் என்ன சொன்னாலும் பாருன்னு நின்னா நிற்பதல்லோ அழகு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரது நின்றாலும் பிள்ளையல்லோ நான் உமக்கு. உயிர் இல்லாத தகப்பனுக்கு உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே எங்கள் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் எந்த நிலையிலோ நிலையிலும் ஆராதித்திடுவேன். என் இயேசுவை இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஓ, எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன். இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஹல்லேலூயா. எந்த நிலையிலும் கர்த்தரை ஆராதிக்கணும். நம்ம நிலைகள் ஒரு மாதிரி தடுமாற்றமா இருக்கலாம். நம்முடைய நிலைகள் இப்பொழுது மோசமா இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், மோசமான நிலைகளை மாற்றக்கூடிய தேவ பிரசன்னத்துக்குள் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். நிலைகள் ஒரு மாதிரி தான் இருக்கும், அது எப்படியாவது இருக்கட்டும். ஆனால் முழு மனதோடு கர்த்தரை ஆராதிப்பேன். எத்தனை பேர் அப்படி ஆராதித்தீங்க? சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறாங்க, என் வாழ்க்கையில் உயர்வாக இருக்கட்டும் தாழ்வாக இருக்கட்டும், கர்த்தர் என்னை வைக்கிற எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரையே நான் ஆராதிப்பேன். எத்தனை பேர் அப்படி நல்ல பிசாசு கேட்குற மாதிரி சொல்லணும்? ஏன்னா அவனுக்கு பிடிக்காது உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையை ஆராதிக்க விடாமல். பாருங்கள், இன்னைக்கு நிறைய பேர் ஆன்லைனில் ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களால் இங்கே வர முடியல. ஆனாலும் அவர்கள் வர முடியவில்லை என்றாலும் அந்த இடத்திலே ஆராதிக்கக்கூடிய நிலையில் கர்த்தர் நம்முடைய சபையை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் பிசாசுக்கு பிடிக்காது. ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பான் நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக. ஏன்னா அவன் செய்கிறதுனால தான் பிசாசே. செய்யாம விட்டா மாறிடும் பாருங்க உலகமே. உலகத்துக்கு விரோதமாக, உலக மனுஷர்களுக்கு விரோதமாக பல காரியங்களை, பல கண்ணிகளை வைத்து கொண்டே தான் இருப்பான். ஆனால் நான் சொல்லணும், கர்த்தருடைய சமூகத்தில் அவன் வெட்கப்படும்படி எந்த நிலையிலும் கர்த்தரை நான் ஆராதிப்பேன், அவரை மகிமைப்படுத்துவேன், இயேசுவை உயர்த்துவேன். பல காரியங்கள் உலகத்தை சுற்றி நடக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் நான் தனி மனிதனாக இருந்தாலும் பெரும்பான்மை எனக்கு தான் இருக்குது. காரணம் என்ன? இயேசு என் சொந்தக்காரராக இருக்கிறார். அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். என் வாழ்க்கை நிலை இப்போ ஒரு மாதிரி இருந்தாலும் அந்த நிலைகளை நிச்சயமாய் மாறும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிச்சயம் மாறும், நிச்சயம் மாறும், நிச்சயம் மாறும். என் பிரச்சனைகள் மாறும். சொல்லுங்க, என் பிரச்சனைகள் மாறும், என் போராட்டங்கள் மாறும், என்னுடைய காரியங்கள் எல்லாம் மாறும். ஏன்? இயேசுவின் நாமத்தை நான் முற்றிலும் நம்பி இருக்கிறேன். அவர் என்னை விடுவிப்பார். நான் அவரை மகிமைப்படுத்துகிற இடத்துக்கு
வந்திருக்கிறேன். இந்த ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்தி நம்ம பாட போறோம். இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வீராக என்று ஆண்டவரை உயர்த்தி நாம் எல்லாரும் சொல்லி ஒரு பாடலை பாட போகிறோம். எல்லாரும் எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துங்க. நல்ல கைகளை தட்டி இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. சொல்லுங்க நீங்க. ஓ, இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. சத்தத்தை உயர்த்தி இன்னும் சத்தமா இன்னொரு முறை. இந்த புதிய இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இதை நம்பினால் விசுவாசித்தார் நீதிமான் பிழைப்பானே. இதை நம்பினால் விசுவாசித்தார் நீதிமான் பிழைப்பான். இதை நம்பினால் விசுவாசித்தார் நீதிமான் பிழைப்பானே. இதை நம்பினால் விசுவாசித்தார் நீதிமான் பிழைப்பானே. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கி எடுத்தீரே. ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கி எடுத்தீரே. புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. பழையவைகளை ஒழித்து நம்முடைய வாழ்க்கையில புதிய அற்புதத்தை செய்ய இயேசு போதுமானவராய் இருக்கிறார். ஓ, ஸ்தோத்திரம். பழையவை ஒழிந்திட புதியவை நடந்திட கிருபை தாருமே. எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை பெற்றிட கிருபை தாருமே. எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை பெற்றிட கிருபை தாருமே. புது கிருபை எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் விசுவாசத்தோடு சொல்லுங்க. நிச்சயம் செய்வார். இந்த புதிய நாளில் மறுபடியும் சத்தத்தை உயர்த்தி. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. நம்முடைய பலவீனத்தை நீக்குகிறவர், சுகப்படுத்துகிற தேவ பிரசன்னம். நம்முடைய சுகவீனங்கள் மாறி போகும். சுகமாய் மாற்றுகிற தேவ பிரசன்னத்துக்குள் நாம் இருக்கிறோம். ஓ, ஸ்தோத்திரம். புது அற்புதம் செய்கிற ஆண்டவர். ஓ, thank you Lord. குருடர்கள் பார்த்திட செவிடர்கள் கேட்டிட அற்புதம் செய்வாரே. குருடர்கள் பார்த்திட செவிடர்கள் கேட்டிட அற்புதம். எல்லா பலவீனம் பலன் பெற்று சுகவீனம் சுகம் பெற அற்புதம் செய்வாரே. எல்லா பலவீனம் பலன் பெற்று சுகவீனம் சுகம் பெற அற்புதம் செய்வாரே. புது
அற்புதம் செய்வார். எல்லாரும் சொல்லுவோம் ஹalleluya ஹalleluya. தூக்கி எடுத்தீரே ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க நம்மை தூக்கி எடுப்பார்? ஓ தூக்கி ஹalleluya ஹalleluya. தூக்கி ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ஹalleluya ஹalleluya. தூக்கி எடுத்தீரே இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. நாம் எல்லாரும் நம்முடைய இடத்துல எழும்பி நின்று இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யணும். இந்த ஆராதனை ஒரு திருப்பு முனையாக இருக்கணும்னு ஆண்டவரை மகிமைப்படுத்தி விசுவாசமாய் கேட்பீர்களானால் நம்முடைய விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே. தேவ மகிமையை காண கர்த்தர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். தேசத்தை ரட்சிக்க சாதிகள் நம்பிட ஊழியம் தந்திரே. எல்லா சபைகள் நிரம்பட்டும், எல்லா சபைகள் நிரம்பட்டும், எழுப்புதல் எழும்பட்டும் இந்த நாளிலே. சொல்லுவோம் எல்லா சபைகள் நிரம்பட்டும், எழுப்புதல் இந்த நாளிலே. ஓ இந்த புதிய ஹalleluya ஹalleluya. ஷகபதலமனியத்ரஹ. தூக்கி எடுக்கிறவரே தூக்கி எடுத்தீரே. ஓ ஹalleluya ஹalleluya. தூக்கி எடுத்தீரே இந்த புதிய நாளில். இந்த புதிய எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும். அற்புதம் வேணும்ன்றவங்க கேளுங்க. ஒரு அற்புதம் செய்வீரே இந்த புதிய நாளில். இந்த புதிய நாளில் ஓ இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இதை நம்பினால் விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான். பிழைப்பூட்டுகிற எங்கள் தெய்வமே எல்லாரும் சேர்ந்து உயர்த்துவோம் ஹalleluya. தூக்கி எடுக்கிற தேவகரம் ஓ உங்களை தொடுகிறது. தூக்கி எடுத்தீரே ஹalleluya. தூக்கி எடுத்தீரே ஹalleluya. எல்லாரும் ஆர்ப்பரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹalleluya ஹalleluya ஹalleluya. தூக்கி எடுக்கிற உம்முடைய கரத்துக்காக நன்றி. ஓ எங்களை தூக்குகிறவரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. தூக்கி எடுத்தீரே ஹalleluya ஹalleluya. தூக்கி எடுத்தீரே. ஓ thank you Lord. ஓ ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி உமக்கு நன்றி. எங்களை தூக்கி எடுக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. பழைய நிலைமையிலிருந்து எங்களை தூக்கி எடுப்பதற்காக நன்றி. ஓ ஸ்தோத்திரம். நிலைமைகள் மாறப்போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஸ்தோத்திரம். இதை நம்பினால் விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான். என்னை பிழைப்பூட்டுகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. ஓ ஸ்தோத்திரம். அவர்தான் இந்த காலை நேரத்தில் நம்மிடத்தில் சொல்லுகிறார், உன்னுடைய பழைய நிலைமையிலிருந்து உன்னை தூக்கி நிறுத்த நான் போதுமானவராய் இருக்கிறேன். ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya. முந்தின நிலைக்கு ஓ ஹalleluya. எல்லாரும் விரட்டி விடலாம், எல்லாரும் நம்மை ஒதுக்கி விடலாம், எல்லாரும் நாம் தாழ்ந்து போக வேண்டும் என்றே
உலகத்தில் பொல்லாப்பானவைகளை செய்ய பிசாசு தீர்மானித்திருக்கலாம், அவன் தீர்மானித்து செய்தும் இருக்கலாம். ஆனால் அதிலிருந்து தூக்கி எடுக்கிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை தூக்கி எடுக்கிற தேவன். என்னை தூக்கி எடுக்கிறவரே, உமக்கே எங்கள் ஆராதனை ஆண்டவரே. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உம்மை ஆராதிப்போம். அது உயர்வாய் இருக்கட்டும், தாழ்வாய் இருக்கட்டும் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நாங்கள் உம்மையே ஆராதிப்போம் என்று ஆண்டவரை உயர்த்துகிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்லி, ஓ நீர் சொன்னால் நான் செய்வேன், ஓ நீர் காட்டுகிற வழியிலே நான் நடப்பேன் என்று வாக்குறுதி கொடுப்போம் ஆண்டவரிடத்தில். ஓ ஹalleluya, ஓ ஆராதனை இயேசுவுக்கே. சொல்லுவோம், ஆராதனை இயேசுவுக்கே. ஹalleluya, ஆராதனை இயேசுவுக்கே. Yes Jesus, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும், நீர் காட்டும் வழியில் நடப்பே, உம் பாதம் ஒன்றே பிடிப்பே, என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வே, ஆமாண்டவரே உம் பாதம் ஒன்றே பிடிப்பே. கைகளை உயர்த்தி ஆராதிப்போம். ஆராதனை இயேசுவுக்கே. ஹalleluya, ஆராதனை இயேசுவுக்கே. ஒருவருக்கே ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும். சொல்லுங்க எல்லாரும் இந்த வார்த்தையில, நீர் காட்டுகிற வழி, உம் பாதம் ஒன்றே. எங்கள் அன்பு இயேசுவே, நீர் சொன்னால் போதும், அப்படியே நாங்க செய்வோம். உம் பாதம் ஒன்றே பிடிப்பே, அன்பு இயேசுவே. காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர் நாம் ஆராதிக்கிற இயேசு. ஒருவேளை புயல்கள் உங்க வாழ்க்கையில பெருகி இருக்கலாம், கொந்தளித்து கொண்டு இருக்கலாம். கொந்தளிப்பை அதட்டுகிற இயேசு நம்மோடு இருக்கிறார். ஓ அவரை ஆராதிப்போம். அற்புதம் செய்கிற தேவனை உயர்த்துவோம். எனக்கு முன்பதாக அவர் செல்லுகிறாரே, அவர் எல்லாவற்றையும் அதட்ட போதுமானவராக இருக்கிறார். இந்த ஆராதனையிலே அதை செய்வார். ஓ கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள், எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும், காற்றலை கடலையும் அகற்றிய உம் அற்புத வார்த்தைகள், எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. ஆராதனை ஆராதனை ஹalleluya, ஆராதனை இயேசுவுக்கே. ஓ ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன். பாதைகள் எல்லாம் அந்தகாரமா இருக்கலாம், ஆனா அவருடைய பாதத்தை பிடித்தால் வழிகாட்டுகிற இயேசு எனக்கு வழிகாட்டுவார். அந்த வழியிலே நான் நடக்கும்போது, அவர் சொல்லுகிறதை கேட்டு நான் நடக்கும்போது எனக்கு அற்புதம் நிச்சயம். ஓ ஹalleluya, விடுதலை நிச்சயம். ஓ ஹalleluya. அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும்
ஓ பாதை காட்ட தேவன் என்னோடு இருக்கிறீர் என்று சொல்லி உயர்த்துவோம். பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லை. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டு எங்களை பாதுகாக்க நேசருண்டு, கர்த்தருண்டு, பயமே இல்லை. ஓ we will worship you. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை ஒருவருக்கே, ஆராதனை. நீங்க சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழி நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசு. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசு. எல்லாரும் இணைந்து ஓ ஆராதனை இயேசுவுக்கே, ஓ எங்கள் தெய்வமே, ஆராதனை இயேசு. ஓ தேவ பிரசன்னம், ஆராதனை. ஹalleluya, ஆராதனை இயேசு. சொல்லும்போதே விடுதலை. ஓ ஆராதனை, ஆராதனை. ஓ உங்களை மறந்து கர்த்தரை ஆராதியுங்கள். ஓ ஹalleluya. கர்த்தர் தம்முடைய தூதர்களை கட்டளையிட்டு ஓ உங்களை விடுவிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆராதனை இயேசுவுக்கே, ஹalleluya, ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்ல போகிறோம். ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஹalleluya, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஓ எங்கள் தெய்வமே, ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் பின்னாடி இருக்கிற எல்லாரும் சொல்லுவோம். ஆராதனை ஒருவருக்கே. ஓ ஹalleluya, இயேசுவுக்கே, ஆராதனை. Thank you Lord. எல்லா சுகவீனமாகிறதற்காக நன்றி, சுகம் பெற்றுக்கொள்வதற்காக நன்றி. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. ஒருவருக்கே எங்கள் ஆராதனை. பார்வோன் சேனை எங்களை பின்தொடர்ந்து வரட்டும், எங்களுக்கு ஒண்ணுதான் தெரியும், எங்களை பாதுகாக்க கர்த்தர் உண்டு. எங்களை பின்தொடருகிற காரியம் பின்தொடரட்டும், அதை பற்றி எங்களுக்கு பயம் இல்லை. காரணம் என்ன? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் என் படகிலே இருப்பதினாலே, அவர் என்னோடு கூட வருவதனாலே எனக்கு பயமில்லை, பயமில்லை. ஸ்தோத்திரம். அவர் பாதத்தை பிடித்தால் எனக்கு பாதை கிடைக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க அதை இந்த காலை நேரத்தில்? ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலே கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார், எனக்கு ஒரு அற்புதம் செய்வார். நான் பிடித்திருக்கிற பாதம் கர்த்தருடைய பாதம். அவருடைய பாதத்திலே நான் வீழ்ந்து கிடந்தால் போதும், எனக்கு பாதை காட்ட இயேசு போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு இன்னைக்கு பாதை திறக்குதுன்னு தெரியல, உங்க வழிகளை திறந்து கொண்டிருக்கிறார் இயேசு. இந்த காலை நேரத்தில் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். ஓ ஹalleluya. கர்த்தருடைய தூதர்கள் இந்த சபை முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். ஓ உங்களுக்கு அற்புதம் செய்ய, விடுதலை உண்டு பண்ண. பாதை திறக்கிறது, அதை உணர முடிகிறது. நான் விசுவாசிக்கிறேன்.
விசுவாசிக்கிறவர்கள் தேவ மகிமையை காண்பார்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே இன்னைக்கு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நிச்சயமா அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். அடைக்கப்பட்ட கதவுகள். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி அப்படி சொல்றீங்க? ஆண்டவரே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம், கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த கதவுகள் இன்றைக்கு நாங்கள் உம்முடைய பாதத்தின் அருகே வந்து உம்மை ஆராதிக்க அந்த கதவுகள் திறந்து கொண்டு இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாதை காட்டுகிற எங்கள் தெய்வமே, பாதை காட்டுகிறவரே நன்றி. பாதை காட்டினதற்காக நன்றி. ஓ ஹல்லேலூயா. வழியே இல்லாத இடங்களில் வழியை உண்டு பண்ணுகிறவர் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு வழி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதிலே வழி திறக்கிற எங்கள் இயேசுவை நாங்கள் ஆராதித்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வழி திறந்ததற்காக நன்றி. ஒரு புதிய வழியை எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதற்காக நன்றி. எங்கள் சத்துருக்கு முன்பதாக எங்கள் தலையை ஆண்டவரே அபிஷேகம் பண்ணினதற்காக நன்றி. எங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணினதற்காக நன்றி. எங்களுக்காக ஒரு வழியை நீர் திறந்ததற்காக நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த காலை ஆராதனையிலே நீர் எங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறீர். உம்முடைய தொடுதல் இந்த இடத்துல இருக்கிறதற்காக நன்றி. முடிகிற வரைக்கும் எந்த தொல்லையும் இல்லாம உம்மை நிம்மதியாய் மகிமைப்படுத்த உம்முடைய சத்தியத்தை கேட்க எங்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. எங்களை ஆயத்தப்படுத்தினதற்காக நன்றி அப்பா. உம்முடைய கரத்தில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருங்கள்.